Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ்எஸ்சியோட சிலபஸ் டீடைல்ஸ் பத்தி தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது நீங்க ஃபார்மசிஸ்ட் கேட்டகரிக்கு எக்ஸாம் எழுத போறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேட்டகரிக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறதா இருந்தாலும் சரி, இங்க வந்துட்டு நீங்க இப்போ பிஃபார்ம் படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஓரியன்டா வந்துட்டு என்ன இருக்காது அப்படின்னு சொன்னா கொஸ்டின் வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்றேன். பட் நீங்க இதுக்கு முன்னாடி ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு நீங்க ஈஸியா கிளியர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை கிளியர் பண்றதுக்கு என்ன மாதிரிலாம் படிக்கணும், அவங்க சிலபஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்க மைண்ட்ல வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளாரிஃபை பண்றதுக்காண்டி தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அப்லோட் பண்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ வந்துட்டு பார்க்கல அப்படின்னு சொன்னீங்களா, அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பாருங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா கிடைக்கும். ஓகே கைஸ், இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வந்து வரும். ஓகே, இப்போ சிலபஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். இந்த சிலபஸ் வந்துட்டு யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா எஸ்எஸ்சி நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஓகே, அதாவது இங்க வந்துட்டு மொத்தம் 3 கேட்டகரியா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சிலபஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா டிவைட் பண்றாங்க. ஒன்னு மெட்ரிகுலேஷன் லெவல் அண்ட் செகண்ட் ஒன் ஹையர் செகண்டரி லெவல் அண்ட் தேர்ட் ஒன்னு வந்துட்டு எது அப்படின்னு சொன்னா கிராஜுவேஷன் அண்ட் அபோ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 டைப்ஸா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சிலபஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது சாரி கைஸ், இங்க மெட்ரிகுலேஷன் லெவல்ல வந்துட்டு என்னென்ன சப்டிவிஷன்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்துகிட்டு என்ன, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அதுல வந்துட்டு என்னெல்லாம் இருக்கு, இட் இட் வுட் இன்க்ளூட் கொஸ்டின்ஸ் நான் வெர்பல் டைப் அண்ட் டெஸ்ட் வில் பி இன்க்ளூட் கொஸ்டின் சிமிலாரிட்டி ஆர் டிஃபரன்சஸ்னா என்ன, அதாவது சிமிலாரிட்டி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா சாரி ஒரே நிமிஷம் இருங்க. சிமிலாரிட்டி வந்துகிட்டு என்ன இருக்கு அண்ட் சாரி சிமிலாரிட்டி என்ன, டிஃபரன்சஸ் என்ன அண்ட் ஸ்பேஸ் விசுவலைசேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், அனாலிசிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், டிசிஷன் மேக்கிங், விசுவல் மெமரி, டிஸ்கிரிமினேட்டிங் அப்சர்வேஷன், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கீழே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா வருது. அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னா இப்போ வந்துட்டு எது கொடுத்துருக்க சிம்பிளா வந்து பாருங்க, ஹிஸ்ட்ரி, எப்போ வந்துட்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு, கல்ச்சர் வந்துட்டு என்ன, ஜியோகிராஃபினா என்ன, எக்கனாமிக் சீன் என்ன, அந்த மாதிரி ஜெனரல் அவேர்னஸ் பத்தி வந்துட்டு ஒரு 25 கொஸ்டின் வரும். அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுன்னு என்ன, அதாவது டிசிமல் ஃப்ராக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன்ஸ் நம்பர்ஸ், அந்த மாதிரி நம்பரா இருக்கும். ஓகே, அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அதாவது இங்க இருந்து அவ்வளவு தூரம் ஒருத்தவன் இருக்கான், அங்க இருந்து இன்னொருத்தன் இவ்வளவு தூரத்துல இருக்கான், அங்க இருந்து இன்னொருத்தன் இவ்வளவு தூரத்துல இருக்கான், அப்போ அவனுக்கு ஏக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ரேஷியோ, அதாவது இந்த சிலபஸை வந்துகிட்டு ரொம்ப நல்லதா பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆர்ஆர்பிக்கு படிச்சாலும் சரி, எஸ்எஸ்சிக்கு படிச்சாலும் சரி, இஎஸ்ஐ ஃபார்மசிஸ்டுக்கு படிச்சாலும் சரி அண்ட் ஆல்சோ டிஎஸ்எஸ்பி ஃபார்மசிஸ்டுக்கு படிச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆப்டிடியூடுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த சிலபஸை வந்துட்டு ஓரளவு கவர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸாம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அடுத்த எக்ஸாம்ல கண்டிப்பா வந்துட்டு இந்த இது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மீன்ஸ் வெக்காபுலரி அண்ட் கிராமர் அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சினானிம்ஸ் என்ன, ஆண்டனிம்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மெட்ரிகுலேஷன் லெவல்ல வந்துட்டு கேட்பாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு ஹையர் செகண்டரிலேயே வந்துட்டு இருக்கும். ஓகே, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஆல்சோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அந்த மாதிரி நிறைய வந்து என்ன கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து கிராஜுவேஷன் அண்ட் அபோ லெவல் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, ஜெனரல் அவேர்னஸ் பத்தி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட பத்தி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கிராஜுவேஷன் அண்ட் அபோ சிலபஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் வந்துகிட்டு உங்களுக்கு வந்துகிட்டு தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கொடுத்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய சிலபஸ் நான் வந்துட்டு தனியா வேர்ட்ல வந்துட்டு டைப் பண்ணி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிடிஎஃப்க்கு தேவையான லிங்க் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கீங்க அப்படின்னு சொன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுதான் இந்த வீடியோல வந்துட்டு நான் சொல்ல வேண்டியதா இருந்தது, நான் சொல்லிட்டேன்.
ஓகே கைஸ். அடுத்து பார்ட் 3ல வந்துகிட்டு வீடியோ வரும். எத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 3யோட ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அத வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கேர்ஃபுல்லா வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கவனிங்க. அந்த பார்ட் 3 வீடியோ வந்துட்டு ரொம்ப முக்கியமானதா இருக்கும்.